ஹலோ மக்களே, நான் உங்கள் சுரேகாஸ் கிச்சன். என்னோடய கிச்சனுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மைசூர் மசாலா தோசை. அந்த மைசூர் மசாலா தோசைக்கு ஃபஸ்ட்டு நல்லா காரமாக ஒரு சட்னி அரைக்கணும். அதுக்கு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு தக்காளி ரஃப்பாக நறுக்கிக்கோங்க, ஒரு 1.5 பெரிய வெங்காயம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அந்த சட்னிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பொடி பண்ண வெல்லம், பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீரி ரெட் சில்லிலாம் சேர்க்கல, சாதாரண காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். சாதாரண காஞ்ச மிளகா போட்டதுனால எனக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த சட்னிக்கு நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் இந்த வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியை மட்டும் வச்சு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மசாலா தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, பொரிகடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, சட்னிக்கு தேவையான உப்பு, இந்த மாதிரி சட்னியை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வேறு தண்ணி ஊற்றாமல் அப்படியே கட்டி சட்னி மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் மசாலா தோசைக்கான மசாலாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுந்து, கடுகு, நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. நான் பச்சை மிளகாய், பூண்டு முதல்ல சேர்த்துட்டேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், இதில் நான் உப்பு, மஞ்சத்தூள், வத்தப்பொடி 3 போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இந்த உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்து நல்லா நல்ல சுருளை கொண்டு வந்துடுங்க. தண்ணி சேர்க்காண்டாம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த தோசை மாவை கல் காஞ்சதும் நல்லா கல் முழுக்க பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் சுற்றி நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சென்டரில் வந்து அந்த நம்ம ஏற்கனவே அரைச்சோம்ல கார சட்னி, அந்த கார சட்னியை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. எட்ஜ் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எங்கேயுமே மிஸ் ஆகாமல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணால் தான் தோசை டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த சட்னி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் மட்டும் மசாலா வச்சு தோசையை ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கமாக கமத்தி மூடணும். சென்டரில் மசாலா வச்சதும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு தோசை அந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கமாக மடித்து எடுத்துட்டிங்கன்னா சென்டரில் மசாலா வந்த மாதிரி இருக்கும். அந்த பக்கமும் நல்ல மொறுமொறுன்னு இருக்கணும், இந்த பக்கமும் நல்ல மொறுமொறுன்னு இருக்கணும். 2 பக்கமும் தோசை நல்லா மொறுமொறுன்னு ஆனதும் எடுத்து அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, சாம்பார், புதினா சட்னி அந்த மாதிரி எதனாலும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ மக்களே. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.